அனர்த்தத்துக்குள்ளான ஈரானிய கப்பலில் இலங்கையில் தங்கியிருந்த கடற்படையினர் தொடர்பில் இலங்கை ஐக்கிய நாடுகளின் சமுத்திர சட்டத்திட்டங்களுக்கு அமைய செயற்படுவதாக அமைச்சர் அதன்போது குறிப்பிட்டுள்ளார். சமுத்திர சட்டத்துக்கு அமைய கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான நபர்கள் மற்றும் கடற்படையினரை மீட்பது அவர்களுக்குரிய மனிதாபிமான நிவாரணம் வழங்குவது சகல நாடுகளின் பொறுப்பு எனவும் இலங்கை குறித்த நிலைப்பாட்டிலேயே செயற்படுவதாகவும் அமைச்சர் விஜித் ஹேரத் குறிப்பிட்டார். சர்வதேச சட்டத்தை உறுதிப்படுத்த முடியுமாக இருந்தால் எந்த ஒரு சவாலுக்கும் முகம் கொடுப்பதற்கு இலங்கைக்கு முடியும் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நடுநிலையுடன் மனிதாபிமான அடிப்படையில் இலங்கையின் நடுநிலைமை வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ரைசீனா கலந்துரையாடலின் போது அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். புதுடில்லி நகரில் இடம்பெறும் ரைசீனா கலந்துரையாடலின் போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரை அமைச்சர் விஜித் ஹேரத் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இரு நாடுகளின் ஒத்துழைப்பின் முன்னேற்றம் தொடர்பிலும் வலய ரீதியிலான ஒத்துழைப்பும் இரு நாட்டு வெளிவிவகார அமைச்சர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்தியாவின் தொடர் ஒத்துழைப்பை இலங்கை பாராட்டுவதாகவும் அமைச்சர் விஜித் ஹேரத் குறிப்பிட்டார். இந்நிலையில் இலங்கை மற்றும் இந்தியா மிகவும் நெருக்கத்துடன் செயல்படுவதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத்திடம் தெரிவித்துள்ளார்.